ஒரு புராணம் வரும். ஐயா வேறு ஏதாவது நடத்திடலாம், திருக்குறள் நடத்தலாம், கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். புராணத்தில் கேள்வி கேட்டால் சொல்ல முடியுமா? அதை நம்பினாதான். அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும், அதுக்காக சொல்லுவேன். அதில் என்ன சொல்கிறது, அந்த இதில் திருவிக்கா ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அந்த கட்டுரையில் தசாவதாரம் பற்றி எழுதுகிறார். அதில் ஒரு அவதாரம் இரணியாட்சன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். அதை திருமால் வராக அவதாரம் எடுத்து போய் காப்பாற்றி கொண்டு வந்தாருங்கிறது தான் கதை. இதை நான் சொல்கிறேன். எங்கள் ஊர் திருவாரூர். திருவாரூரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அங்கே பையன் புஸ்தகத்தை முதல்ல படிக்க மாட்டான், அவங்க அப்பா படிப்பார். படித்து அவங்க வாத்தியார்ட்ட இந்த கேள்வியை கேள்டான்னு சொல்லி அனுப்புவார். ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி அப்படி இருக்கும். நான் இந்த கதையை சொல்கிறேன். அந்த பையன் கேட்குறான், ஐயா ஒரு சந்தேகம் இல்லை, நான் என்னடா அப்படின்னு. பூமியை தான் பூரா பையா சுருட்டி விட்டாருங்கிறீங்களே. ஆமாம், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாரு? இந்த துணி இருக்குது, சுருட்டுறோம். துணிக்கு கீழே நின்றுக்கிட்டு தானே சுருட்டணும், இல்லை? துணியிலே நின்றுட்டு சுருட்ட முடியுமா? முடியாது. அவன் தான் பூமியை பூரா சுருட்டி விட்டாங்கிறீங்களே, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினான்னு. இதுக்கு பதில் யாருக்கு தெரியும்? அந்த கதையை எழுதினவனுக்கே தெரியாது, நமக்கு தெரியலேன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. தெரியலேன்னு சொல்லிடலாம், மரியாதையாக சொல்லணும், எனக்கு தெரியலடான்னு சொல்லலாம். அவனும் சும்மா இருக்க மாட்டான், இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேம்மா. அதனால் நான் என்ன பண்ணேன், இவனை மடக்கோண்டா அப்படின்னுட்டு நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேனே, அது பண்ணிட்டியோ? இல்லைம்மா. இல்லை சார். பெஞ்சு மேலே ஏறிடா. அப்போ நாங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் அதுதான், பெஞ்சு மேலே ஏறிடாம்போம். பெஞ்சு மேலே ஏறிடா அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவன் பெஞ்சு மேலே ஏறிட்டான் சார். ஆனால் ஏறும்போதே பக்கத்தில் உள்ள பயல்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான், நம்ம தளபதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும். வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும்னா. இப்போ அந்த பையன் எவ்வளவு புத்திசாலித்தனமாக சொல்கிறான் பார். இந்த ஆளுக்கு தெரியல, அதுக்காக நம்மளை கேள்வி கேட்டு பெஞ்சு மேலே ஏறிடாங்கிறான். கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் இப்படி செய்கிறானே அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதான் அந்த பிள்ளைகள்கிட்ட உள்ள ஒரு கெட்டிக்காரத்தனம். பேச போகிறோம், கூட்டங்களில் பேச போகிற போது சில பேர் எதுக்க உட்காந்துருப்பாங்க. அவனாக இருக்க மாட்டான், வேறு ஆளாக இருப்பான். தண்ணி எண்ணெயை போட்டுட்டு ஒரு நிதானம் இல்லாமல் இருப்பான். ஒரு சொல்லின் செல்வன்கிற தலைப்பில் நான் பேசுகிறதுக்கு போயிருக்கேன், அனுமாரை பற்றி. இப்போ எதுக்க உட்காந்துருக்கவர் அந்த ஊரில் யாரோ பெரிய மனுஷன், அவன் நல்லா தண்ணி போட்டுறான். போட்டுட்டு, ஓ நீ பேசுறலாம் அப்புறம் வச்சுக்க, நீ யாரை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு. அனுமாரை பற்றி பேச போகிறேன். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நீ அனுமாரை பற்றி பேசு. ஐயா கேளுங்க, அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கவன் யாரும் அவரை ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த ஊரில் செல்வாக்கு உள்ள ஆள் அந்த ஆள், அதனால் அவனும் பேசாமல் இருக்கிறான். என்ன கேள்விங்க கேளுங்க. அனுமார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இல்லை. பிரம்மச்சரியா தானே இருந்தார்? ஆமாம். ஏன்? இதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது? அனுமார் பிரம்மச்சாரியாக இருந்தார்னு சொல்லலாம், ஏன் இருந்தார்னு சொல்ல தெரியுமா? ஏன்னா இப்போ அவனுக்கு பதில் சொல்லாமல் நாம் மேற்கொண்டு பேச முடியாது. அவனும் ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கிறான், ஏதாவது பதில் சொல்லி ஆகணும். நான் என்ன பண்ணுறது? அதா உட்காருங்க, நான் சொல்கிறேன், உட்காருங்க. உட்கார்ந்தா அனுமார் என்ன பண்ணுறாருங்க, ராமன் லட்சுமணன் எல்லாம் வர்றான், அவங்கள கூப்பிட்டு வர்றார். எதுக்கு? அவங்க ராஜா சுக்ரீவன்,
அவரை சந்திக்க வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு வர்றான். சுக்ரீவனும் ராமனும் சந்திக்கிறாங்க. சந்திக்க வைக்கிறவர் யார்? ஆஞ்சநேயர் தான் சந்திக்க வைக்கிறார். சந்தித்த உடனே இந்த சுக்ரீவன் சொன்னான், என் பொண்டாட்டியை எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் வாலி, நீ கொஞ்சம் கண்டுபிடிச்ச கொடுன்னு கேட்டான். அதுக்கு ராமர் சொன்னார், என் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அதை நீ கண்டுபிடிச்ச கொடுன்னு சொன்னான். இப்போ அனுமார் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் நினச்சார், அப்போ கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போடுவான் போல இருக்கு. இது ஏன் கல்யாணம் பண்ணுவானே, ஒருத்தன் தூக்கிட்டு போவானே, இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சுவானேன்னு தான் அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தார். எத்தனையோ பேர்கிட்ட கேட்டையா, ஒருத்தன் கூட இந்த மாதிரி ஒழுங்கான பதில் சொல்லலைன்னா தப்பிக்கிறதுக்கு நாம் சொல்கிறது தானே கிடையாது. இல்லை, ஒரு அம்மா கேள்வி கேட்குது, நானும் அந்த அம்மாவும் வழக்காடு மன்றம் நடத்துகிறோம். அந்த அம்மா கேட்குது, ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியன் போன்னு. சுகி சிவன் நடுவராக இருக்கார். அந்த அம்மா சொல்லுது, ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியன் வான்னு. சுகி சிவன் சொன்னார், நானும் ஆம்பளை தான்மான்னார். உங்களையும் சேர்த்தா சொல்கிறேன்ட்டு. அவர் என்ன பண்ணார், அதுக்கு அந்த அம்மாவுக்கு அவர் தானே பதில் சொல்லணும். அவர் என்கிட்ட கூப்பிட்டு, என்னையா இந்த மாதிரி சொல்லுது, பேசாமல் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இதை கேளுங்க, எதனால் அப்படி சொல்லுதுன்னு கேளுங்க, அயோக்கியன்னு நம்மளை சொல்லுது, ஏன் சொல்லுதுன்னு கேளுங்க அப்படின்னு. கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னிச்சு, ஒரு 40 வயசில், நடுத்தர வயசில் ஒரு பொண்டாட்டி செத்து போனால் புருஷன் என்ன பண்ணுவான், புருஷன் செத்து போனால் பொண்டாட்டி என்ன செய்வான்னு யோசனை பண்ணி பாருங்கள். புருஷன் செத்து போயிட்டான்னா பொண்டாட்டி தவ வாழ்க்கை வாழ்வா, பிள்ளைங்களுக்காக வாழ்வா, இதுவரை வெளியில் போகாதவ போவா, இதுவரை வேலை செய்யாதவ செய்வா, சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்காக அவள் ஒரு தவ வாழ்க்கையை வாழ்வா. ஆனால் மனைவி செத்து போனால் கணவன் என்ன பண்ணுவான், உடனே வேற கல்யாணம் பண்ணுவான். இப்போ சொல்லுங்க, ஆம்பளைங்க செய்கிறது யோக்கியமா அயோக்கியத்தனமான? சுகி சிவன் என்ன பண்ணுற கேட்குறாங்கல்ல, சொல்லி அப்படின்னு என்ன இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியும்? அந்த அம்மா சொல்கிறது நியாயம்தான் இல்லை, ஆனால் நான் எதிர்த்து பதில் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. நான் என்ன பண்ணேன், எழுந்திரிச்சு சுகி சிவத்துக்கிட்ட கேட்டேன், நீதிபதி அவர்களே, ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு. யோ, இந்த அம்மா என்ன கேட்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜவஹர்லால் நேரு இறந்து போனதுக்கு இதுக்கு ஐயா கேட்குறதுக்கு சொல்லுங்கள் சார். ஜவஹர்லால் நேரு இறந்து போனது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இறந்து விட்டார். எப்போ இறந்தாருன்னு சொல்லுங்கள். எனக்கு அதெல்லாம் நினப்பு இல்லை அப்படின்னார். நான் சொல்கிறேன், 1964 மே மாதம் 27 மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தார். எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க, ஞாபகம் இருக்கான்னு? அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாதுன்ட்டீங்கல்ல, அப்புறம் நம்ம பாட்டுக்கு விட வேண்டியது தானே. எப்போ உங்களுக்கு தெரியாதுன்னுட்டீங்களோ அதோட விடுங்க. ஆனால் ஒன்று சார், நான் சொன்ன வருஷம் மாதம் தேதியெல்லாம் கூட தப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த நேரம் சொன்ன பாருங்க, மத்தியானம் 2:30 மணின்னு, அது உண்மைன்னு. சரி, அது எதுக்கு சொல்கிறீங்க என்னார்? 2:30 மணிக்கு இறந்தார் சார். எவ்வளவு பெரிய மனுஷன், 17 வருஷ காலம் இந்தியாவுக்கு பிரதமராக, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது இந்த நாடு எப்படி இருந்தது அதை காப்பாற்றி கொண்டு வந்த மனுஷன் அந்த ஆள். இப்போ செத்து போய் கிடக்கிறார். ஏதாவது செய்ய தோணுமா சார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்தவர் என்ன பண்ணுறாரு, குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து அவருக்கு பக்கத்தில் நிறுத்தி அவருக்கு பிரதமராக பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். ஆமாம், பண்ணி வச்சார். ஏன் சார், ஏன் இவ்வளவு பெரிய மனுஷன் இறந்து கிடக்கிறாரு, உடனே ஆளை கொண்டாடணுமா? ஒரு 10 நாள் கழித்து செய்யப்படாதா? உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியலன்னார். என்ன அரசியல் சட்டம்? ஒரு நாடு பிரதம மந்திரி இல்லாமல் இருக்கக்கூடாது.
அதனால அவர் உடனே கொண்டாந்து வச்சாருன்னார். நாட்டுக்கு ஒரு சட்டம், வீட்டுக்கு ஒரு சட்டமா சார்? நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் இறந்த உடனே வேற ஒருத்தரை கொண்டாந்து நம்ம அந்த இடத்துக்கு வைக்கிறோம். அந்த போஸ்ட்டு காலியாக இருக்கக்கூடாது. ஏன் உடனே கிடைக்குமா? கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? ஒரு இடைக்கால பிரதமரை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது தான். இது பதில் கிடையாது. இது ஒரு பதிலாக நான் சொன்னது இல்லை. ஆனால் அந்த நகைச்சுவை என்ன பண்ணும், அதை பதில் மாதிரி ஆக்கிடும். அதை ஒரு பதில் மாதிரி ஆக்கி கொண்டு வந்துடும். நான் ஒரு நாள் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 98 வயசு ஆகுதுன்னு. சுஜி சிவன் தான் நடுவராக இருந்தார். ஒரு வழக்காடு மன்றத்தில் இருக்காரான்னு கேட்டார். எங்கள் அப்பாவுக்கு 98 வயசு இருக்காரான்னு கேட்டார். நான் அவரை கொஞ்சம் முறைச்சி பார்த்தேன். அவர் கேட்டார், என்ன வருத்தமாக பார்க்குறீங்க, இருக்காரேன்னு வருத்தமாக இருக்கா அப்படின்னு. நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னால் நீங்கள் என்ன ஆவீங்களோன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஏன், என்ன விஷயம்னார். எங்கள் அப்பா இருக்காரான்ல கேட்டீங்க, 98 வயசில். ஆமாம், அவங்க அப்பாவே இருக்கார். யார்? உங்கள் அப்பாவோட அப்பாவாக இருக்கார்? ஆமாங்க. அப்போ உங்கள் வீட்டில் யாருமே செத்தது கிடையாதான்னார். எங்கள் வீட்டில் யாருமே செத்தது இல்லை. ஏயா, ஒரு வீடுன்னா ஒருத்தர் சவாமலாக இருப்பாங்க, தாத்தா செத்துருப்பார், பாட்டி யாரோ ஒன்று செத்துருப்பாங்க, ஒருத்தர் சாவுலங்கிறீங்க. செத்தது இல்லை சார் எங்கள் வீட்டில் அப்படின்னு. அப்போ புத்தர்கிட்ட சொல்லி உங்கள் வீட்லேயே கடுகு வாங்கி சொல்லியிருக்கலாம், அவருக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு. அது சொல்லிட்டேன். இது ஒரு இது முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிற போது நான் முதல்ல சொன்னதை மறந்துட்டேன். மறந்துட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன், சார் ஒரு 15 நாளைக்கு முந்தி எங்கள் வீட்டில் 108 வயசில் ஒரு கிழவி செத்து போச்சுன்னு. அவர் பிடிச்சிட்டார். யோ, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லைன்னு நீங்கள், இப்போ 108 வயசில் ஒரு கிழவி செத்து போச்சுக்கிறீங்க அப்படின்னார். அது பொய்யா இது பொய்யா அப்படின்னார். ரெண்டுமே நெசந்தான் சார். அது எப்படி ரெண்டும் நிஜமாகும் அப்படின்னா, அதுவும் நிஜம்தான். ஒருத்தரும் சாகலை எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னதும் உண்மைதான். இந்த கிழவி 108 வயசில் வீட்டில் செத்து போச்சுங்கிறதும் உண்மைதான். அது எப்படியா ரெண்டும் உண்மையா? நான் சொல்கிறத கேளுங்க. நான் என்ன சொன்னேன், யாருமே எங்கள் வீட்டில் செத்தது இல்லைன்னு. யாரும் எங்கள் வீட்டில் சாக நாங்கள் விடமாட்டோம். உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார். நான் இங்கே உள்ள டாக்டர்களை எல்லாம் சொல்லவே இல்லை. அவருக்கு கைராசி டாக்டர்னே பேர். கைராசி டாக்டர்னு நாங்கள்லாம் வச்ச பேர் அவருக்கு. அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி நடந்ததை, எங்கள் தெருவில் ஒருத்தர், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சீரியஸாக போச்சு. தந்தி கொடுத்தார். சொந்தக்காரனுக்கு தந்தி கொடுத்தார். ரொம்ப நெருங்கின சொந்தக்காரனுக்கு, ஒரு 10-15 பேருக்கு. அவனும் என்ன பண்ணிவிட்டான், வீட்டில் மனைவியோடு சேர்ந்து வந்துட்டான். ரொம்ப சீரியஸ்னு சொல்லியிருக்காரு. வயசானவர், முடிஞ்சு போயிடும், வந்துடுவோம், பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வந்தான். அவங்க அப்பாவுக்கு முடிய மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாளாச்சு, 2 நாளாச்சு. இப்போ வந்தவங்க என்ன செய்யலாம்? சரி, இப்போதைக்கு முடியாது போல இருக்கு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போகவும் மாட்டேங்கிறான். ஒரு வழியாக இருந்து முடிச்சுட்டு போகலாங்கிறான். அவரோ போக மாட்டேங்கிறாரு, இவனுங்களும் போக மாட்டேங்கிறான். 25 பேர் இருக்கு, ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்த்து 25 பேர். 3 வேளையும் சாப்பாடு போட்டால் என்ன செலவாகும்? இதுக்கு வச்சிருந்த செலவெல்லாம் அதுலேயே போயிடும் போல இருக்கு, அந்த பணமெல்லாம். அவன் பயந்து போய் இருக்கிறான். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, தினம் இட்லி போட வேண்டாம், ஒரு நாளைக்கு பூரி போடலாங்கிறான். நானே என்னடா உயிர் போகுதுன்னு நினச்சிட்ருக்கேன், நீங்கள் இப்படி இன்னொருத்தர் சொல்கிறான், 11 மணிக்கு நாங்கள் ஒரு டீ குடிப்போம்னா. இவன் பார்த்தான், என்னடா இது 10 நாளாச்சு போக மாட்டேங்கிறாரு, அவனும் போக மாட்டேங்கிறான், இவரும் போக மாட்டேங்கிறாரு, பணம் மட்டும் போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. 25 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னா ஒன்றும் சாதாரண விஷயமா? ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேங்குது. 2 மணிக்கு இப்படி அலையிறான்,
தூக்கம் வராமல் கவலை என்னடா பண்ணுறதுன்னுட்டு அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். அண்ணே என்னண்ணே ராத்திரியில் வந்து நடந்துட்டுருக்கீங்க? அடையாப்பா அந்த திண்ணையில் பாரு. பார்த்தா திண்ணையில் எல்லாம் படுத்துருக்காங்க. தந்தி கொடுத்துட்டாப்பா தெரியாதனமா வந்துவிட்டான். இவரும் போக மாட்டேங்கிறாரு, அவனும் போக மாட்டேங்கிறான். ரொம்ப பணம் செலவாகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் எனக்கு கவலையாக இருக்குன்னா. அடுத்த வீட்டுக்காரன் சொன்னான், அடா ஏன்னா நீ ஏன்னா இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த? நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாம்ல. காமிச்சா உடனே யாரை சொல்கிறீங்க? கைலாஸ் அவர் தான்யா. அப்போயா நாளைக்கு நாங்கள் எடுத்த கேடாக இருக்கட்டும், ஒரு 100 ரூபா செலவாகுமா? கொண்டு போய் அவர்கிட்ட காட்டியா? அப்படியா சொல்கிறீங்க? ஒரு ஸ்ட்ரெச்சர்லாம் வச்சு கொண்டு போனேன். அவர் பார்த்தார். என்னய்யா அப்படின்னா, ஒரு வாரமாக ஒன்றும் முடிய மாட்டேங்குது, வந்தவனும் போக மாட்டேங்கிறான், ரொம்ப செலவாகுது டாக்டர். நேத்தான் எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட காமிச்சா ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார். அதோடு தான் வந்தேன். உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதுயான்னார் அந்த டாக்டர். இத்தனை நாள் ஏன் வச்சுருந்த? அன்னைக்கே கொண்டு வந்திருந்தா வேலை முடியும்ல அப்படின்னு. மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்க. கொண்டாங்க கையை கொடு அப்படின்னு. அப்படி தொட்டார் சார், தூக்கிட்டு போட்டான். அவர்கிட்ட வந்த கேஸை அந்த கம்பவுண்டர் சொல்கிறாரு, யாரையுமே அழைச்சிக்கிட்டு போகணும் அந்த ஆள் வாயால் சொன்னதில்லை சார், தூக்கிட்டு போட்டு தான் சொல்லுவான். கொண்டு விட்டான். நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு போயிட்டு ட்ரெயினில் வர்றேன். விடிய காலம் 4 மணிக்கு வரும் திருவாரூருக்கு. அதில் வந்து இறங்கி போய் கூட்டில் போய் கொஞ்சம் நேரம் தூங்கலான்ட்டு போகிறேன். பின்னால் இவர் சத்தம் கேட்குது, நம்ம கைலாசி டாக்டர் சத்தம். புலவரே அப்படின்னார். ஆகா, அவர் சவுண்டு மாரி இருக்கேன்னுட்டு திரும்பி பார்த்துட்டு, வணக்கம் சார் நான் போகிறேன், நான் முன்னாடி. ஏன்னா அவரை பார்க்குறதே நல்லது இல்லைன்னுட்டு போகலான்னு நினச்சேன். அவர் இருங்க, எப்படி போவீங்க வீட்டுக்கு? நான் ஆட்டோ பிடிச்சி, நம்ம கார் வந்திருக்கோம், நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். அது பெருசு இல்லை, டிரைவரை பின்னால் உட்காருன்ட்டு அவர் ஓட்ட ஆரம்பித்து என்னை முன்னாடி உட்கார வச்சார். உட்காந்துக்கிட்டேன், பேசிக்கிட்டே வந்தோம். இடையில யாரோ இறந்து போனவங்கள தூக்கிட்டு வரானுங்க சார். அதை பார்த்துட்டார் அவர். ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு என்கிட்ட கேட்குறாரு, நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு. வேறு யாரோ அந்த வேலையை பார்த்துட்டோம் போல இருக்கு. விடுங்க சார் என்ன, இது லேசாக விடக்கூடாதுயா, நான் இல்லாத போது இது எப்படி நடந்ததுன்னு. அப்படின்னா அவர் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கைராசி டாக்டர் அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஒரு ஊசி போட மாட்டார், மாத்திரை கொடுக்க மாட்டார், ஒன்றும் சொன்ன அப்படி தொட்டார்னா தூக்கிட்டு போகும். அது மாதிரி சில டாக்டர்கள் இருக்காங்க. ஆனால் எங்கள் ஊர்லேயே தான் இருந்தார் ஐயாசாமி டாக்டர். ஐயாசாமி டாக்டர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் சாதாரண எம்பிபிஎஸ் தான், வயசானவர். லண்டனில் போய் வைத்தியம் பண்ணிட்டு வருவாங்க சார். இவர்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் போனேன், இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் எழுதியிருக்காங்களே, இது செஞ்சாங்களா அப்படிமா? இல்லை, அதையும் சேர்த்துங்க, சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு யோசனை சொல்லுவார், அவ்வளோதான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட அவ்வளவு அனுபவ அறிவு. வயசானவர், 80 வயசுக்கு மேலே இருக்கும் அப்போவே அவருக்கு. ஆனால் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்க எல்லோரும் வருவாங்க. ஒரு நாள் நான் ஒரு தடவை அவர்கிட்ட போயிருந்தேன். ஒருத்தர் அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வந்திருக்கார். அவருக்கு ரொம்ப முடியல. ஐயாசாமி டாக்டர் சொன்னார், பா ரொம்ப மெனக்கடாத, வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, இதில் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் போல இருக்கு, எதுக்குடா நீ ரொம்ப கஷ்டப்படுற, வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, ஏதாவது கேட்டாருன்னா கொடு அப்படிங்கிறார். அங்கே அவன் சொன்னான், ஏன் சார் எங்கள் அப்பா கொண்டு போப்பா, வீட்டுக்கு சீக்கிரமாக கொண்டு போ.
தஞ்சாவூர்னா கொண்டு காட்டவா சார்னு கேட்டான். இந்த பாரு குரடாச்சேரி வரைக்கும் தாங்கோன்னார். குரடாச்சேரின்னு ஒரு ஊர், தஞ்சாவூருக்கும் திருவாரூருக்கும் இடையில இருக்கிற ஊர். அந்த ஊர் பேரை சொல்லி அப்படி என்னை மீறி கொண்டு போனீங்கன்னா அது தஞ்சாவூர் குரடாச்சேரி வரைக்கும் தாங்கும். அவன் போயிட்டான், கோபமாக போயிட்டான். என்ன இப்படி சொல்கிறாரு, வைத்தியம் பண்ணாமல் பண்ணுறாருன்ட்டு போயிட்டான். எனக்கு என்னன்னு தெரியாது. ஒரு 2 மாதம் கழித்து கடத்தூரில் பார்க்குறேன், விஜயபுரத்தில். என்னய்யா உங்கள் அப்பா எப்படி இருக்கார், சௌரியமாக இருக்காரான்னு கேட்டேன். என்ன சௌரியமாக இருக்காரா? அந்த கிழவன் தான் சொன்னானே அப்படின்னா. என்ன சொன்னார்? நீங்கள் தான் இருந்தீங்களே சார், என்ன சொன்னார் அவர் அப்படின்னா. நீங்கள் என்னவோ கேட்டீங்க, தஞ்சாவூர் கொண்டு போ. ஆமாம், அதுக்கு அவர் என்ன சொன்னார்? குரடாச்சேரி வரைக்கும் தாங்கன்னார். அவர் சொன்னதை கேட்கல சார். எங்கள் அப்பாவை எப்படியும் காப்பாற்றணும்னு டாக்ஸி பிடிச்சி கொண்டு போனேன் சார். கரெக்டாக அந்த குரடாச்சேரி பாலத்தில் போகும்போது நின்று போச்சு சார். முன்னாடியும் போகல, பின்னாடியும் போகல, கரெக்டாக நின்று போச்சு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அந்த கிழவன் கருணாக்கு படைத்தவன் சார், சொன்னால் நடக்குங்கிறான். அதாவது அவர் சொன்னதுனால தான் நடந்ததுங்கிறானே தவிர நடக்க போகிறத டாக்டர் சொன்னார்னு சொல்லலை. நடக்க போகிறத அவர் கரெக்டாக சொன்னார், வேண்டாம் மெனக்கடாத போன்னு. அவன் அதை சொல்லலை, அந்த ஆள் சொன்னதுனால தான் எங்கள் அப்பா போட்டா இருக்கிறான். குரடாச்சேரினாரு, கடைசியாக குரடாச்சேரி போகும்போது செத்து போட்டார் அப்படின்னு அவர் சொன்னார். இவ்வளோ நேரம் தான் தாங்கும்னு சொன்னார் அப்படின்னு. ஆகையினால நாம் எவ்வளதோ வேலைகள் பார்க்குறோம், எவ்வளதோ காரியங்கள் செய்கிறோம். நாம் பார்க்குற போது ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு நோக்கம். டாக்டர் இருக்காங்க, அவருடைய நேர் எதிரி, சின்ன பிள்ளையிலேருந்து எதிரி. இன்றைக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு வந்து நின்னா டாக்டருக்கு எதுவுமே தெரியாது. இது ஒரு உயிர், இதை நாம் காப்பாற்றணும் அப்படின்னு தானே நினைப்பீங்க. அதானே உங்கள் வேலை, உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்பாங்க அவங்க. அந்த தொழிலினுடைய தர்மம். அந்த தர்மம் என்ன சொல்லுது? யார் என்னன்னு பார்க்காத, முதல்ல அவனை சௌரியப்படுத்து அப்படின்ட்டு. அதுதான் அவங்களுடைய தர்மம். ஆனால் சில பேர் அவங்கவுங்க தொழிலுக்கு உள்ள ஒரு தர்மம் என்னங்கிறத மறந்துடுவான். எங்கள் அப்பா அவர் துணி கடை தான் வச்சுருந்தார், ஜவுளி கடை வச்சுருந்தார். ஆனால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? என்னை தூங்க விட மாட்டார். காலையில் 5 மணிக்கு எழுப்பி விடுவார். ஜவுளி கடை, என்ன 5 மணிக்கு எழுந்துச்சு போடா, குளிச்சுட்டு போய் கடை திறடான்னு 6 மணிக்குள்ளே போய் திறக்க வைப்பார். நானும் போய் திறப்பேன். வாத்தியார் வேலைக்கு போனதுக்கப்புறமா அந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா அவர் சொன்னதை நான் ஒருத்தன் தான் கேட்பேன், எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கேட்க மாட்டானுவார். ஒரு நாள் எனக்கு நல்ல தூக்கம், அவர் கேட்குறாரு, வந்து எழுப்புறாரு. எனக்கு ஆத்திரமாக போச்சு. ஏன்ப்பா இப்படி உயிரை வாங்குறீங்க? காலையில் 6 மணிக்கு ஜவுளி கடையில் எல்லாம் வரிசையில் நிற்கிறான் துணிமணி வாங்கிறதுக்கு. 10 மணிக்கு மேலே தான் ஜவுளி வாங்க வருவான். நீங்கள் ஏன் இப்படி போட்டு உயிரை எடுக்கிறீங்க? அவர் இந்த பாயில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு சொன்னார், காலையில் 6 மணிக்கெல்லாம் கூட்டம் அலமோதும் ஜவுளி வாங்கன்னு நினச்சி ஒன்று அனுப்பலடா. நாகூரில் தர்கா இருக்கு, தர்காவில் வந்து படுத்துக்குவான். படுத்துக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போவாங்க. துண்டு எடுத்துகிட்டு வர மறந்துருப்பான். யாராவது கடை திறந்துருந்தா ஒரு துண்டு வாங்கலாம்னு நினச்சி வருவான். அந்த நேரத்தில் எவனும் திறந்துருக்க மாட்டான். நீ திறந்துருந்தீன்னா ஒரு துண்டு வாங்குவான். நீ ஒன்றும் சும்மா கொடுக்கல, உனக்கு 2 ரூபா லாபம். அதே சமயத்தில் அவனுக்கு உதவி. இன்னொருத்தருக்கு உதவி செஞ்சு 2 ரூபா சம்பாதிச்சா அது புண்ணிய பணம். இன்னொருத்தருக்கு கெடுதல் செஞ்சு 1000 ரூபா சம்பாதிச்சாலும் அது பாவ பணம்னு சொன்னார். அதுதான் தொழில் தர்மம். தொழிலுக்கு உள்ள தர்மங்கிறது அதுதான். நம்ம சாமி கும்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், 1000 செய்கிறோம், எல்லாத்தையும் விட எதிராக பெருசுன்னா அவன் சொன்னான். அபு பின் ஆடம்னு ஒரு கதை படித்தேன் நான் இங்கிலீஷில். நாங்கள் 10வது 11வது படிக்கிற காலத்தில் அபு பின் ஆடம். அந்த அபு பின் ஆடம்ங்கிறவன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் உதவி செய்கிறான். இப்படி போவான், கண்ணு தெரியாத இருந்துட்டு தான் எங்கே போகணுன்னு கேட்டு கொண்டு போய் விடுவான். பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கூட லேட்டானா பரவாயில்லன்னு கொண்டு விடுவான். உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காட்டுவான்.
யாராவது ஒருத்தர் கடையில் சாமான் வாங்கணும்னா வாங்கி கொண்டு இப்படி எல்லாருக்கும் உதவியாக இருப்பான். அபு வந்தான்னா வாங்கிட்ட சொல்லலாம் இதேம்பாங்க எல்லாரும். அப்படி ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கான். ஒரு தேவதை வந்து அங்கே நிற்கிது. சத்தம் கேட்டு இவன் முழிச்சுக்கிறான். பார்க்குறான், தேவதை நிற்கிது. தேவதைகிட்ட கேட்குறான், நீ யார், என்ன பண்ணுறேன்னு கேட்டான். ஒன்றுமில்லை, கடவுள் பக்தி ரொம்ப உள்ளவங்க யார் யாருன்னு கணக்கெடுக்கிறேன். கடவுள் பக்தி அதிகமாக உள்ளவங்க யார் யார், சாமி கும்பிட்றவன் எவ்வளவு பேர் இருக்கான் அப்படின்னு கணக்கு எடுக்கிறேன். என் பேர் இருக்கான்னு கேட்டு, உன் பேர் இல்லையேப்பா அப்படின்னா. அப்படியா, சரி போ அப்படின்னு விட்டுட்டான். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. முழிச்சு பார்க்குறான், தேவதை எழுதிக்கிட்டு இருக்கு. என்னமோ என்ன எழுதுறேன்னா, கடவுள் யார் யார்கிட்ட பக்தியாக இருக்கிறாருன்னு எழுதுறேன்னா. அந்த தேவதை சொல்லுது, கடவுள் யார்கிட்ட பக்தியாக இருக்காருன்னு. அப்படியா, என் பேர் இருக்கான்னு கேட்டான். உன் பேர் தான் முதல் பேராக இருக்குன்னு. யார் ஒருத்தர் சமுதாயத்துக்கு தொண்டு செய்கிறாரோ அவர் கடவுளுக்கு தொண்டு செய்தவர் ஆகிறார். அதனால கடவுள் என்ன பண்ணுவான், இவன் நம்ம வேலையை இவன் பார்க்குறான்னு சொல்லிட்டு அவர் வந்து இவனை தொழுவாரான். நாம் கோயிலுக்கு போய் தொழுவோம். நாம் மக்கள் சமுதாயத்துக்கு தொண்டு செய்தால், இப்போ டாக்டர்கள் நீங்கள் இவ்வளவு செய்கிறீங்க, எவ்வளவு பேரை காப்பாற்றிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு பார்வையை கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பேர் இங்கே வந்து உதவி பெற்று போயிருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு நீங்கள் செஞ்சது கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இப்போ கடவுள் நினைப்பானா, நமக்கு உதவி செய்கிறாங்க அவங்கெல்லாம், நம்ம வேலையை அவங்க செய்கிறாங்க, அவங்கள போய் நம்ம பார்க்கணுன்னு நினைப்பாங்க. நாம் கோயிலுக்கு போய் கடவுளை பார்க்கணுங்கிறோம். கடவுள் என்ன செய்வாராம், இந்தமாரி தொண்டு செய்கிறவங்கள வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. மகாத்மா காந்தி எந்த கோயிலுக்காவது போயிருக்காருன்னு நம்ம பார்க்குறோமா? ஆனால் அவரை விட கடவுள் பக்தி உள்ளவங்க யார் இருக்கா? சமுதாயத்துக்கு உதவி செஞ்சிட்டோம்னா, அதுலேயும் ரொம்ப கீழே இருக்கிறவனுக்கு உதவி செய்கிறோம் பாருங்க, அதற்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் எல்லாம் இன்பமயம்னு தலைப்பு கொடுத்தேன். என்ன அது? எல்லாவற்றிலும் ஒரு மகிழ்ச்சியை காண்பது. வாழ்க்கையில் இன்ப துன்பம் என்பது எல்லாருக்கும் உள்ளது தான். ஒரு நாள் எனக்கு துன்பம் இருக்கும், அதை நான் துன்பமாக நினைச்சாதானே. நான் அதை துன்பமாக நினைக்கிறது இல்லை. இன்பம் வரும், இன்பமாக நினைக்கிறது இல்லை. எனக்கு கிடைக்கிற துன்பத்தை கூட அது என்னன்னு தெரியாமலே கடந்து போகிறேன். பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு நேரமாவது ஐயோ நாம் கஷ்டப்படுறோமேன்னு நினச்சது இல்லை. ஏதோ நடக்கிறதுல இது ஒன்று நடக்குது. நேற்று பாதாம் அல்வா சாப்பிட்டோம், இன்றைக்கி பழைய சோறு சாப்பிட்றோம், இதாவது கிடைச்சதை போடான்ட்டு போக வேண்டியது. ஐயோ பழைய சோறு சாப்பிடும்படி ஆகிட்டேன் நம்ம. இதுவும் கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்கான். கிடைக்காததை நினச்சி வருத்தப்படுறதை விட கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுவது வாழ்க்கை. நாம் எல்லா எவ்வளவு கிடைச்சிருக்கு, நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, என்னென்னவெல்லாம் நமக்கு இருக்குது. இல்லாததை ஏன் நினைக்கிற, இருக்கிறத நினை. செருப்பு இல்லையாண்ணா, அவன் கால் இல்லாமலே இருக்கிறான், அதை விட நம்ம தேவலாமேன்னு நினைக்கிற புத்தி இருந்தால் எல்லாமே இன்பமயமாக இருக்கும் என்பதை சொல்லி, இதுக்கு மேலேயும் உங்களை சோதிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. அமெரிக்காவில் ஒருத்தன் என்ன பண்ணான், காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். அப்புறம் சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவனும் பயந்துட்டான், என்னடா இது இவ்வளவு நேரம் பேசியிருக்கான், இன்னும் விஷயம் பேசலையா? விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசியிருக்கான்னா அப்போ விஷயத்தை இவன் எவ்வளோ நேரம் பேசுவான்? இதுமாரி நம்ம நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அங்கே அவ்வளோ பொறுமையாக இருக்க மாட்டான். பார்த்தீங்களா? ஒருத்தன் மேடையில் ஏறி வந்தான், பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்தான் ஒரு துப்பாக்கி, ரிவால்வர் எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவரை பார்த்தான். இவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வரை பேச்சு வேண்டான்னா சொல்ல நிறுத்திடுறேன், அதுக்காக ஏன் துப்பாக்கி பாய்க்க? நீ பேசியா? நீ இப்போ தானே விஷயத்துக்கு வந்திருக்க, பேசு.
ஒன்றை சுட மாட்டேன்டா, நீ என்ன பண்ணுவ பாவம் பேசு. அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வச்சிருக்கேன்னா, ஒன்று ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு, அவர் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன்னா டாக்டர் தான் என்னை அழைச்சிட்டு வந்தது. நான் இன்னும் பேச போவ, டாக்டருக்கு நம்மளால் ஒரு கஷ்டம் வரக்கூடாது, எல்லார் கஷ்டத்தையும் போக்குற டாக்டருக்கு நம்மளால் ஒரு கஷ்டம் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.